எனக்கு வந்து சாதிக்கணுங்கிற ஆசை இல்லை, சாதிக்கணுங்கிற வெறி. அதுக்காக எவ்வளோ நாளும் சாதனை பண்ணுவேன், அவ்வளோதான். நான் கான்செப்ட்னா டீசல்லாம் போட வைக்கிறது. டீசல்லாம் போட வைக்கிறது மட்டும் இல்லை, பெட்ரோல்லாம் போட வைக்கிறது நான் கண்டுபிடிச்சிது. இது கண்டுபிடிச்ச உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிணல் கிடையாது, ஃபார்ம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ என்னை வந்து இன்டர்வியூ பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இன்டர்வியூ பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல, யார் இவர் என்னன்னு எதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இவரோட லிங்க் எல்லாம் கொஞ்சம் அமுச்சு விட்டார். இவர் இன்டர்வியூ பண்ண நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சயின்டிஸ்ட்டு, இளம் விஞ்ஞானி, ஓகேங்களா. ஸோ நிறைய நான் இன்வென்ட் பண்ணியிருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வந்து என்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன இன்வென்ட் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் பேரை சொல்லுங்கள். என் பேர் அசாருதீன். நீங்கள் குப்பந்திக்கு போகிற பொருட்களை வச்சு நிறையா கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸாக நிறையா கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ வந்து இளம் விஞ்ஞானி சொல்கிறாங்க, அதாவது ஹியூமன் ரோபோன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்? யூடியூபர்ஸில் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஒரு 10-15 வீடியோ கிட்ட பார்த்துருக்கேன். நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. என்ன ரீசன்? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு வந்து சாதிக்கணுங்கிற ஆசை இல்லை, சாதிக்கணுங்கிற வெறி. அதுக்காக எவ்வளோ நாளும் சாதனை பண்ணுவேன், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க? நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் போக போகிறேன். ஓகே. இப்போ உங்களை வந்து நிறைய ஓவர் குவாலிஃபைடு, ஸோ என்ன காலேஜ் சேர்த்துக்க மாட்டாங்களாம் சொன்னீங்கல்ல, என்ன ரீசன்? என்ன ரீசன்னா, காலேஜ் வந்து சில விஷயம் தான் இருக்குன்றாங்க. நீ வந்து உன் தரப்பி நல்ல காலேஜ் ட்ரை பண்ணுறாங்க. நல்ல காலேஜில் மார்க் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? பிகாஸ் எனக்கு படிப்பு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். ஓகே. இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது. என்னென்னா, டீசல்லாம் போட்டு ஓட வைக்கிறது. இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, வெறும் காற்று மட்டுமே பயன்படுத்தி இந்த இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கடலில் வந்து மீன் பிடிக்கிற ஆளுங்க பார்த்துருக்கேன், துடுப்பு போட்டு போவாங்க. அவங்க துடுப்பு போகிறத எளிமையான முறையில் கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த இதை நான் கண்டுபிடிச்சிருந்தேன். இது வந்து நான் பண்ணுறது தேர்ட் பிளான். ஃபஸ்ட்டு பிளான் என்ன இருந்துன்னா 360, எந்த டேரக்ஷன் வேணாலும் திருப்புற மாதிரி. செகண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி. இப்போ இது வந்து வந்துச்சு, இதோட டேரக்ஷன் வந்து என்னென்னா ஜிக்ஸாக்காக போகிறது. இதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன இது பண்ணால், இங்கே வந்து விண்மீல் இருக்குது, இது காற்று அடித்தா ரொட்டேட் ஆகும். இந்த சென்டராக இருக்கிறது டவுன் சைடில் வருது, டவுன் சைடு ஜாயின் பண்ணுறேன். காற்று அடிக்கிறப்ப இது கிராஸ் ஆகிறதுனால இந்த இது மட்டுமே பயன்படுத்தி இது போட் மூவ் ஆகும். இது வந்து நான் போட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் ஜேசிபி டியூப்பில் யூஸ் பண்ணிருக்கேன். இது என்ன ரீசன் அப்படின்னா, வெயிட் லெஸ்ஸாக இருக்கணும், அதே நேரத்தில் காசும் கம்மியாக இருக்கணும். இப்போ 2 பேர் உட்காந்து போகிற மாதிரி செட் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு ஆள் உட்கார மாதிரி இது பண்ணிருக்கேன், மாடிஃபை பண்ணிருக்கேன். இது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையில் இருக்கணும். கான்செப்ட்னா டீசல்லாம் போட வைக்கிறது. டீசல்லாம் போட வைக்கிறது மட்டும் இல்லை, பெட்ரோல்லாம் போட வைக்கிறது நான் கண்டுபிடிச்சிது. இது கண்டுபிடிச்ச உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஏழைங்களை வந்து டீசல் விற்கிற வேலைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இது மாடிஃபை பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 4000 செலவாச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து மெயின் கான்செப்டாக எது பண்ணுவேன்னா, நிறைய செலவு பண்ணுறேன். இதுக்கு நிறைய இது வேஸ்ட் பண்ணிருக்கேன். பிகாஸ் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக A to Z பண்ணேன். ரொம்ப காற்று வச்சனால ஃபஸ்ட்டு இந்த ராட் அப்படியே பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் யூஸ் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அதுவே இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணிருக்கேன் இது சரியாக இது பண்ணாமல். இப்போ திரும்பி ட்ரை பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆகிடுச்சு. எனக்கே வந்து 1 month நான் தொடர்ந்து முதல் முறையாக ரொம்ப டைம் எடுத்து பண்ணது இது மட்டும்தான். பிகாஸ் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு உயிரை காப்பாற்றுக்காக இது யூஸ் பண்ணலாம். வெறும் காற்றை மட்டுமே பயன்படுத்தி பாருங்க, சும்மா காற்று வச்சா அது பார்த்து சுற்றிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் உட்காந்து போகிறதுக்கு மாதிரி இது செட் பண்ணிருக்கேன். மீன் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வலை போகிறது எப்படி, அந்த மாதிரி இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது வந்து 360, இது எந்த டேரக்ஷன் வேணால் திரும்பலாம், ஆனால் போகிற டேரக்ஷன் ஜிக்ஸாக்காக இருக்கும். இப்போ சப்போஸ் மெயின் இது என்ன அப்படின்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நான் இது செட் பண்ணிருக்கேன். சப்போஸ் நான் முன்னாடி பின்னாடி வரணும் அப்படின்னா, டேரக்ஷன் வந்து இப்போ இது இருக்குது. இதை நினச்சா நம்ம இப்படி திருப்பிக்கலாம். இது வந்து இப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிள், இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இது காற்று அடிச்சா அது அப்படியே நிற்கும். ஃபுல்லாக சொல்லலை, சுற்றுது. இது பிறகுதான் இப்போ இது இருக்கிறதுனால காற்று அடிச்சா அது நிற்கும். இதே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் கிராஸ் ஆகிடுவேன். இது கிராஸ் ஆகிறதுனால இந்த டேரக்ஷன் இருக்கும். அப்போ ரிவர்ஸை சுற்றும் காற்று அடிக்கிறப்ப. இப்படி இருக்கணும். இதே ஃப்ரண்ட்டு பேக் ரிவர்ஸ் 3 இதை செட் பண்ணிட்டேன். இது கீரமாக செட் பண்ணிருக்கேன். என்னென்னா, இது பேக் சைடில் ஹோல் கொடுத்துருக்கேன், எல்லாத்துக்கும் கம்பி ஜாயின் பண்ணிருக்கேன். ஃப்ரண்ட் தள்ளுனா ஃபுல் இது டேர்ன் ஆகும், ரிவர்ஸ் வரும். இது ரிவர்ஸ் இழுத்துனா ஸ்டாப் ஆகும், திரும்பி இது பண்ணால் இது ஆகும். இது வந்து உள்ளே லேத் போட்டு ஃபுல்லாக இது பண்ணிருக்கேன். நான் ஃபுல்லாக லேத் போட்டு இது பண்ணுறேன். முன்னாடி ப்ரெஸ் பண்ணால் இது அப்படியே முன்னாடி டேர்ன் ஆகும். இது ரிவர்ஸ் டேர்ன் பண்ணால் அப்படியே இது ஆகும்.
கேம் கண்டுபிடிச்சிருந்தேன். அது எக்ஸாக்ட் மாடல் இருக்கான். இது வந்து ஃபுட்பால் இருக்குன்னு ஃபுட்பால் வந்து சென்டராக ஒரு ரோப் இருக்கும், ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த கோல் கிரிக்கெட் மாதிரி வச்சுருப்பாரு. இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து 5 பேர் இருப்பாங்க, இந்த சர்க்கிள் 4 பேர் இருப்பாங்க. இது ஒருத்தர் தான் இருக்க முடியும். இங்கே வந்து இந்த சைடு வந்து இங்கே பாக்ஸ் இருக்கியா, இது 2 பேர் நிற்கிறவங்க, 2 பேர் இங்கே ஒருத்தர், 2 பேர் இங்கே ஒருத்தர். இந்த மாதிரி கேப் இருக்குது. இந்த இந்த ரெண்டுக்குள்ளே வரலாம், ஆனால் இன்னும் இதுக்குள்ளே போகக்கூடாது. இவங்க இதுக்குள்ளே வரலாம், ஆனால் இதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரி இது இந்த ஒரு கேமுக்கு ஃபுல் ரூல் இருக்குது. A to Z ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனை பேர் இருக்கணும், இந்த இது விளையாடணும், சப்ஸ்டிட் யார், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கோல் கீப்பர். இது வந்து பாலில் ரோகமாக இருக்கும். பால் வெட்டி ஓடிச்சுன்னா இந்த டிசி ஆங்கிள் போகணும். அதே மாதிரி இந்த ரோப்பை வந்து இழுக்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்கார். அவர் யாருன்னா இந்த இடத்துல ஒரு 1 சொல்கிறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து 1 பண்ணி வச்சுருப்பேன். இந்த 3 பேர் தான் இந்த ரோப்பு தோற சான்ஸ் இருக்குது. பால் வந்து எட்டி ஓடிச்சா இந்த ரவுண்டாக சர்க்கிள் வரும். இது வந்து இழுக்கிறப்ப இங்கே உள்ளே போகாமல் வெளியே இது பண்ணணும். இது கோலுக்குள்ளே வரது இங்கே பால் வச்சு தடுக்கணும். ஆனால் உள்ள ரோப் இருக்கும். அந்த ரோப் வந்து இப்போ 2 பேர் நடுவில் இருக்காங்கன்னா இப்போ 8 பேர் 2 கீழே விழுவாங்க. அது எஸ்கேப் ஆகிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் இது ஒரு கேம் விளாடலாம். இது வந்து இப்போ ரீசெண்டாக 2 நாள் தான் அவர் கண்டுபிடிச்சி. இந்த A to Z இதுதான் இது பிளான். இது வந்து மேற்கொண்டு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் இருக்காது, சொல்ல அப்படியே இருந்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிறதே கம்மியான நிமிஷத்தில் ஒரு பெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கேன். அது மாடல் இப்போ டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சி காட்டுன்னு இது பண்ணுறேன். இப்போ அதான் பண்ண போகிறேன். இது வந்து 2 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு பண்ணுறதுக்கு. நான் வந்து 1 மினிட்குள்ளே வரைஞ்சி இது பண்ணிட்டுருக்கேன். மேற்கொண்டு பண்ணால் அந்த இது இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் அந்த 1 நிமிஷத்துக்கு வரைஞ்சி இது பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து தனிக்கு மேலே நடக்கிற கேஸ். என்ன கான்செப்ட்னா இது ஒர்க்கிங் மாடல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது என்ன ரீசன்னா, இது வந்து ஃப்ரிட்ஜை ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அந்த ஸ்பாஞ்ச் செட் பண்ணுறேன். நல்லா மெதுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்லிப்பர் வச்சு வுட் வச்சு செட் பண்ணுறேன். இது வந்து பர்மனெண்ட்டாக ஆடாமல் செய்யணும், ஒரு நேரம் இருக்கும். கீழே வந்து வுட் செட் பண்ணிருக்கேன். இது வெயிட் கொஞ்சம் இருக்கும். தண்ணிக்கு உள்ளே போகிறப்ப இப்படி டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸ்டாப் பண்ணி புஷ்அப் இந்த டேரக்ஷன் வந்து புஷ்அப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் கூட இது மாதிரி வராது. இதுதான் இதுவே சிம்பிள் கான்செப்ட் தான். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான மாடல். ஒரிஜினல் மாடல் வந்து முக்கியமான இடத்துல இருக்கலாம். அது வந்து வெளியே வைக்கக்கூடாது, இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணுறேன். ஆனால் அது பண்ணால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 டேஸ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன் அது பண்ணுறதுக்கு மட்டும். சரி, இது என்னது? இது பஞ்சிங் பேக் மாதிரி தெரில, என்னன்னு தெரில. இது ரொம்ப அடி வாங்குது. என்ன பண்ணி வச்சுருக்கேன் இது நீ? அது மேலே கத்தி அடித்து அந்த மாதிரி டேமேஜாக இருக்குது. அதுக்காக எதனால்? இது ட்ரைனிங், அதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கடற்கரைன்னு அந்த வால் வீசி இது பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக பிகாஸ் நான் வந்து மண்ணில் முடிஞ்ச ஃபஸ்ட்டு தொங்க விட்டுருந்தேன். அடிக்கடி தாங்க மாட்டேன், இந்த பிச்சுன்னு வந்துடுது. அதுக்காக கட்டை செட் பண்ணுறேன். எப்படி மாட்டினது இந்த கட்டை எடுத்து? இங்கே நீர் போய் கட்டை இருந்துச்சு பெருசாக. இல்லை, இந்த கட்டை எப்படி அட்டாச் பண்ணி மாற்றினீங்க? 2 ஆணினா கொக்கியுமே தொங்க விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இப்படிலாம் யோசிக்கிறேன். ஸோ இந்த இவ்வளோ திறமையில் வச்சுக்கிற, இவ்வளோ இன்வென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீ ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறா லைஃப்பில்? நிறையா பார்த்துட்டேன்.
இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நல்லவன் கெட்டது பண்ணாலும் நல்லதான் பேர், கெட்டவன் நல்லது பண்ணாலும் கெட்டது தான் பேர். பிகாஸ் ஒருத்தர் நம்மளை ஒரு பேர் சொல்லிட்டாங்கன்னா அந்த பேர் அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற பேர் வச்சுக்கும் நமக்கும் இதுவே இருக்காது. அவங்க பார்க்குற ஒரு லுக்கில் சொல்லிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் ஒன்று சொல்லிடுறாங்க, ஆனால் இது பண்ண முடியாதுல்ல. இப்போ அதனால் எவ்வளோ பட்டேன், எவ்வளோ பார்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஓவர் கம்பெனி தான் வந்து அவனோட வழி இல்லை. பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு சில வார்த்தைங்க இருக்குது. ஒரு சில வார்த்தைக்கு சொன்னால் கஷ்டம் வரும், ஒரு சில வார்த்தைங்க கேட்டால் கண்ணில் தண்ணி வரும், ஒரு சில வார்த்தைக்கு வந்து திட்டணும் நமக்கே தோணும், ஒரு சில வந்து என்ன சைலண்டாக தோணும். ஒன்று வார்த்தைக்கு வேல்யூ இருக்குது, ஒரு வார்த்தைக்கும் பவர் இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்படிலாம் உலகத்தில் ஆளுங்க இருக்கலாம்னு சொல்லி தோணும். அந்த அளவுக்கு ஆளுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் மனசு இருக்கிற ஒரே விஷயம் தான், எப்படியாச்சும் வெளியே வந்துட்டுனா போதும், ஒரு சாதனை பண்ணால் அவ்வளோதான், பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடலாம். பிகாஸ் ஒரு மனசில் இடம் பிடிச்சிட்டா அதுக்கு மேலே வேறு என்ன வேணும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஒன் மோர் திங்னா நான் பார்த்தீங்கன்னா அசார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் சீட் கேட்டிருக்காரு. அவங்க வந்து இவங்க வந்து ஓவர் டேலண்டடு, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ அசாருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும். காலேஜ் வந்து இது வந்து சும்மா இருக்கிற காலேஜ்ப்பா, படித்தா போதும் அந்தளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னால் இவன் அளவில் இந்த காலேஜ் இது இல்லை, நல்ல காலேஜ் ட்ரை பண்ணு, பிகாஸ் எங்கள் காலேஜ் சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு இருக்காங்க. இன்னொரு காலேஜில் வந்து உள்ளே வரப்போ சொல்லிட்டாங்க, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உண்மையை சொல்ல யாருன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அவங்க பக்கம் சொல்கிறாங்க, தம்பி உன் அக்காவாக நினச்சி சொல்கிறேன், நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுவோம், இங்கே சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, இங்கே எல்லாம் மேலோட்டமாக இருக்கும், ஆனால் உள்ளே எதுவுமே இருக்காது, இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. 2-3 காலேஜ் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுறேன், சீட் வந்து 1 இயர் நீ லேட் ஆகிட்ட, அதுக்காக இது பண்ணுறோம், இப்போ சீட்டு எம்டியாக தான் உங்களுக்கு தரேன்ருக்காங்க. இப்போ வேறு காலேஜ் ட்ரை பண்ண போயிட்டு அசார் இன்வென்ஷன் பண்ண எல்லா பொருள்களை விட இவர் வாங்கின மெடலு, ஷீல்டு, கப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்னு அதையும் காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ மக்களே வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் அவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே எவ்வளோ குப்பைங்க, அவன் மொட்டை மாடியும் குப்பைகளாக இதாவது, வீடியோ அவ்வளோ இதாக தான் இருக்குது. கேட்டால் இன்வென்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இன்வென்ஷன்லாம் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காரு. இன்னும் ஒன்று, இவருக்கு வந்து திறமை மட்டும்தான் இருக்குது, பட் ஆனால் ஸ்பான்சர்ஷிப் இல்லை. ஸோ இவர் வந்து +2 வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரோட கேப் போட்டதுனால வேறு எங்கே சீட்டும் கிடைக்கல. நீங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸு, வியூவர்ஸு யாராவது இருந்தீங்கன்னா, ஸோ இவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே அசாரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கேயே கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும், நீங்கள் அவருக்கு வந்து அதை ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அவர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளம் விஞ்ஞானின்னு போட்டாலே இவர் தான் வராரு. அண்ட் உங்களோட இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணுறாதீங்க, தொடர்ந்துட்டே இருங்க, கீப் ஆன் ட்ரைங், ஓகேவா? அண்ட் +2 படித்த பையனோட கடைதோட ட்ராப் அவுட் ஆகிடவே கூடாது. ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஸ்பான்சர் பண்ண முடிஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது உதவி செய்வார். ஏன்னா திறமைகள் அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பையனோட லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அசாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.